சிரமமான நேரத்தில் எங்களுக்கு மிக அதிகமான ஒத்துழைப்பை மக்கள் நல்கினார்கள், ஆதரவு அளித்தார்கள். எனக்காக அல்ல, தளபதி விஜய் வர வேண்டும், அவர் வந்தால்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், மக்களுடைய குறைகளெல்லாம் நீங்கும் என்று அவருக்காக எனக்கு வாக்களித்தார்கள். தளபதி விஜய் மீது மக்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை பொய்க்காது. இந்த கடந்த ஒரு 20-25 நாட்களுக்குள்ளாக நாம் பார்த்து விட்டோம். இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பது மக்களுடைய மிகுந்த பாராட்டை பெறுகிற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிற என்னை தளபதி விஜய் அவர்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை காரணமாக சட்டமன்ற பேரவைத் தலைவராக அறிவித்து ஏகமனதாக ஒருமனதாக அனைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று அந்த ஆசனத்தில் என்னை அமர வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு உறுதுணையாக இருந்த பொதுச் செயலாளருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதேபோன்று நான் வெற்றி பெறுவதற்கு உழைத்திருக்கிற அத்தனை தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர், பகுதி கழக செயலாளர், வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் பாக பொறுப்பாளர்களாக இருந்து தேர்தல் நேரத்திலே சரியான நேரத்தில் சரியான பணியை ஆற்றிய அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைக்கு திமுகவுடைய இளைஞரணி கூட்டம் நடைபெற்றுச்சு. அந்த கூட்டத்தில் திமுகவுடைய தலைவர் ஒரு நடிகருடைய கட்சி எவ்வளோ ஜெயிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க, ஒரு 2 ஆண்டு காலத்தில் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, ஆனால் திரும்ப ஒரு நடிகருடைய கட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கட்சியுடைய பேர் கூட அவர் குறிப்பிடல, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நான் வந்து சட்டமன்ற பேரவைத் தலைவர் என்கிற முறை அரசியல் பேசக்கூடாது. ஆனால் எனக்கு ஒன்று தான் நினைவுக்கு வருகிறது. ஒரு நடிகர் கட்சி என்று அவங்க அப்பா காலத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி தான் அழைப்பார்கள், அப்படி தான் சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது என்பதை வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. அதே வரலாறு மீண்டும் தொடரும். அதே முறையில் மீண்டும் 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 தளபதி தான் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலையைத்தான் நான் ஊடகங்கள் வாயிலாக அன்றாட மக்களிடமிருந்து தெரிந்து கொள்கிற செய்தியாகவும் அது இருக்கிறது. எப்படிங்க தளபதி முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலும் எப்படி கவனமாக இருக்கிறார் என்பதையும் விரல் நுனியிலே வெவ்வேறுகளை வைத்துக்கொண்டு எப்படி எல்லாவற்றையும் கையாளுகிறார் என்பதையும் நாடு பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு யாரை எப்படி எந்த நேரத்தில் எப்படி கையாளுவது என்பது அவர் கற்றிருக்கிற பெரும் கலையாக இருக்கிறார். அதுதான் இந்திய நாடே அவரை பார்த்து இவ்வளவு குறைந்த காலத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எப்படி அமைதியாக நின்று சமாளிக்கிறார் என்று பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் இறைவன் அருளால் அவர் சமாளிப்பார். சார், இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த சமுதாய குடும்பமாக இருக்கட்டும், இன்னும் பல இடங்கள்லாம் இருக்குது, இன்னுமே அதை ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில இடங்களுக்கு இந்த ரூம்லாம் கூட எதுவுமே சரியில்லை. அதெல்லாம் எப்போ சரி செய்யப்படும்? மக்களுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமா இது இருக்குது. திருமணம் போன்ற நிகழ்ச்சி நடக்குது, இந்த இடத்துல எப்போ சரி பண்ணுவாங்க? வெகு விரைவில் இப்படிப்பட்ட சமூக கூடங்களில் ஆய்வு நடத்த இருக்கிறோம். புதிய சமூக கூடம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி சார்பிலும் சென்னை மாநகர குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பிலும் மெட்ரோ வாட்டர் சார்பிலும் அதேபோன்று வீட்டு வசதி வாரியத்தின் சார்பிலும் மக்கள் கூறுகிற அந்த பிரச்சனைகளை விரைந்து முடிப்பதற்குரிய எல்லா ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவிலே அந்த பணிகளை முடிப்பதற்கும் நான் ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். புதிய புதிய திட்டங்கள் இங்கே வர இருக்கிறது. விரைவிலே உங்களுக்கு நான் அறிவிப்பேன். ஏற்கனவே ட்ரைனேஜ் நிரம்பி 3.5 ஆண்டு காலமாக சாக்கடை நீர் தேங்கி கிடந்த இடத்தில் 3.5 ஆண்டு காலம் என்று மக்கள் சொன்னார்கள். அதை 6 நாட்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் அகற்றி இன்றைக்கு கட்டாந்தரையாக அதை ஆக்கி காட்டி இருக்கிறோம். இனி தண்ணீர் தேங்காதபடி, கழிவுநீர் தேங்காதபடி அந்த இடம் பார்த்து கொள்ளப்படும். அதே போன்று உடைந்து போயிருக்கிற எல்லா கழிவுநீர் குழாய்களும் மாற்றப்பட்டு புதிய கழிவுநீர் குழாய்கள் அங்கே மாற்றி அமைக்கப்படும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course,
Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.